Hey guys, welcome back to the 9th episode of Going Rogue with Deepthi Krishna. இன்னைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். ஆக்சுவலாக திஸ் கேம் இஸ் அ ரியலைசேஷன் டு மீ. ரொம்ப நாள் கழித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு டாக் போச்சு. அஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோஸ் டாப் டு பாட்டம் நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு, என்ன இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட் ஐ ஸ்பீக் லைக் ஆல்மோஸ்ட் 6 months in a once அந்த மாதிரி பேசுகிற ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அவள்கிட்ட பேசுகிறப்போ ஐ ஃபெல்ட் சம்திங் இன் மீ தட் ஐ ஃபெல்ட் டூ பேட் அபவுட். இதுதான் என்னோடய ப்ளஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நான் டவுட் பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய தாட்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஆல் ஆஃப் அ சடன் எவ்ரி திங் வென் டவுன் ஹில்ன்ற மாதிரி ரொம்ப டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வை நான் ஸ்டார்டட் ரிசர்ச்சிங். ஆக்சுவலாக ஏன் நம்ம இப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுறப்ப இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி படித்தேன். ஸோ அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்கான எபிசோட் தான் இது. பேசிக்கலி இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட 3 AM தாட்ஸ் இருக்கும்ல, இந்த டார்க் நெகட்டிவ் 3 AM தாட்ஸ். லைக் நம்ம பண்ணுறதெல்லாம் போதுமா, நம்ம ஆக்சுவலாக இதை நல்லா தான் பண்ணுறோமா, இல்லை இந்த இடத்துக்கு நம்ம செட் ஆக மாட்டோமோ, ஆக்சுவலாக நம்ம ஒரு இம்பாஸ்டர் மாதிரி ஒரு இடத்துல நடிச்சிட்டு இருக்கோமோ, நமக்கு இதெல்லாம் தெரியலையோ அப்படின்ற மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸ் வரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு. அது எல்லாமே எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் பிரேக் இட் டவுன், ஃபிகர் அவுட் வை இட் ஹேப்பன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவு டு ஷட் இட் டவுன். சம் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் செல்ஃப் டவுட், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்ற குவெஸ்டனை கேட்குற கேள்வியாக இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சம்பாதிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ளூக்கு தானோ, ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இதெல்லாம் போயிடும் என்னை விட்டு, ஒரு ஃப்ளூக்கில் தானே வந்துச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை தள்ளிடும் அப்படின்றாங்க. ஸோ பேசிக்கலி இஃப் சம்மன் இஸ் கிவிங் ஒன் அவார்ட், ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒரு காம்படிஷன்லேயோ இதுலேயோ ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் த ஃபஸ்ட் தாட் யூல் ஹேவ் இஸ் ஏதோ அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல், நமக்கு ஃபஸ்ட்டு வர்றதுக்கான இதுவே கிடையாது, எப்படி எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வர்றது இந்த சிண்ட்ரோமோட ஃபர்ஸ்ட் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி 70% ஆஃப் பீப்புள் இதை ஒரு பாயிண்டில் கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ வை டு வி ஃபீல் வி ஆர் நாட் எனஃப் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், சொசைட்டல் ப்ரெஷர். ஆப்வியஸ், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். லைக் ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் சம்திங்கில் இன்னொருத்தவங்க பேசுகிறப்போ, அந்த டாப்பிக்கே பேசுகிறப்போ அவங்க பர்ஃபெக்டாக கோர்வையாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கண்டென்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியும். பட் இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அண்ட் இஃப் யூ உங்களோட ஸ்கிரிப்ட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஒரு வார்த்தை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கனாலோ இல்லை லைட்டாக ஸ்டாமர் ஆகிறீங்கனாலோ வேறு யாருக்குமே தெரியாது. பட் யூ வில் ஃபீல் பேட் தட் உங்களோட ஸ்கிரிப்டிலேருந்து நீங்கள் ஒரு சின்ன வேர்டை மாற்றிட்டீங்க, அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து கொஞ்சம் கம்மியானாலும் நம்ம கொஞ்சம் அன்வர்த்தியாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசவே தேவையில்லை. அது நமக்கு பயங்கர இந்த கம்பேரிசன் கல்ச்சரை கொண்டு வந்துருச்சு. யூஸ்வலாக ஒரு கிரேட் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கே, எத்தனாவது ரேங்க் வந்திருக்கே அப்படின்னு சொல்கிற பேரண்ட்டை பார்த்து நம்ம பயங்கரமாக கிரிட்டிக் பண்ணி நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்ட காலெல்லாம் போய் இப்போ நம்மளே அந்த ஒரு ப்ரெஷருக்குள்ளே ஒரு சைக்கிள்குள்ளே இவங்க பெட்டராக இருக்குது, இவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்குது, ஏஸ்தட்டிக்காக இருக்குது, இவங்கள்ட்ட இவ்வளோ பொருள் இருக்குது, இதை இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளே அவங்க கூட கம்பேர் பண்ணி பயங்கரமாக இந்த கம்பேரிசன் கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எல்லாரையுமே என்ன ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அவங்க லைஃப்பை ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க, நமக்கு மட்டும்தான் அடுத்தது என்னன்னு தெரியல, என்ன பண்ணலான்றதுக்கு ஐடியா இல்லை, கரெக்டான நமக்கு டெசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளே பயங்கரமாக ப்ரெஷர் போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைனலி த கிரிட்டிக் இன் யூ, அது அவனுக்கு எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டு அவனுக்கு தூங்க போகிறப்ப தான் அந்த தாட்ஸ்லாம் நமக்கு அப்படியே பயங்கரமாக வரும். நம்ம சொன்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதாச்சும் செம்ம மினிஸ்கோப்பிக்காக ஒன்று பண்ணிவிட்டு அதை ஏன் நம்ம பண்ணோம், எப்படி நம்ம பண்ண போச்சு, கரெக்டாக இருந்திருக்க வேண்டாமா, பர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிக் நம்மளை சும்மாவே விடாது. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஸோ த ஃபைனல் பாயிண்ட் பீயிங் நன் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? திஸ் சிண்ட்ரோம் சரவுண்ட்ஸ் அண்டர் அ லை. ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை சுற்றியே தான் நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் டைம் வி எக்ஸ்போஸ் தெம். ஸோ இப்படி ஃபீல் பண்ணுற நம்ம என்னெல்லாம் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஃபார் அஸ் எனி சொல்யூஷன் கோஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, நமக்கு இந்த மாதிரியான இம்பாஸ்டர் தாட்ஸ்லாம் இருக்குது, நம்ம இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், இது நம்ம கிடையாது. நம்மளோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நம்மளோட ஒர்த்தை ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக அக்னாலேஜ் பண்ணணும். சின்னதோ பெருசோ நீங்கள் வாங்கின அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக ஒரு அச்சீவ்மெண்ட். நினச்சி பாருங்களேன், யாருக்குமே கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அத்தனை பேர் இருந்தும் உங்களுக்கு கொடுத்த அவார்ட், இல்லை அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால் பேச முடியுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். டூ ஓன் தெம். போய் எல்லாட்டையும் சொல்லுங்கள், அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு வாங்க, என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு நீங்களே அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பர்ஃபெக்ஷனை விட க்ரோத் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எப்பயுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால அது பயங்கரமாக இருக்குன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அதற்கு ஆக்சுவலாக பொட்டென்ஷியல் இருக்கா? இட்ஸ் ஓகே டு நாட் நோ எவ்ரி திங். ஆப்வியஸாக எல்லாருக்கும் எல்லாமேலாம் தெரியாது. சம்படி வில் ஹாவ் சம் எக்ஸ்பர்டஸ், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னா அதை பற்றி அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்கு வேறு ஏதாச்சும் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ பிஃபோர் கம்பேரிங், நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியாதோ இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம கற்றுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு தான் உள்ளே போகணுன்றது எப்பயுமே அவசியம் கிடையாது. த்ரூ த ப்ராசஸ் நம்ம கற்றுக்கிற விஷயங்களே நம்ம கூட எப்பயுமே இருக்கும். And finally, have a talk about it. யார்கிட்டையாச்சும் போய் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாமே ஓடுது, என்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அது அவங்க லைஃப்பில் இது எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆக்சுவலாக என்ன யோசித்தோம் அப்படின்றத ஒருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவே நமக்கு நிறைய விஷயம் ரியலைஸ் ஆகும். ஸோ டூ டாக் அபவுட் திஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர், you are not here by accident, you are earned your place. நான் பேசிக்காக அந்த மொத்த ரிசர்ச் பண்ணுறப்போ அட் தி எண்ட் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு இம்போஸ்டராக ஃபீல் பண்ணுறோம் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆக்சுவலாக கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதோட பெர்ஃபெக்ஷனிஸ்டான பிளேஸில் தான் அது இருக்கணும், அதை விட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கூட கம்மியாகக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படின்றத தான் இது குறிக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி பாசிட்டிவ் திங். ஸோ நவ் திங்க், இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் சம்திங், உங்களுக்கு இப்படி பேட் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லினா நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு அதை பற்றி கற்றுக்கவோ இல்லை அது வேறு என்ன இருக்குது அப்படின்றத இது பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் யூ டிட் இட் கைஸ். உங்களால் நீங்கள் தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணிங்கன்றதை எப்பயுமே நம்புங்க. ஸோ வித் திஸ் we have come to the end of the episode. This is Going Rogue with Deepthi Krishna. Do like, share and comment. Stay tuned for the next episode.